நற்கருணைநாதருடைய சன்னதியில் நாம் தலைவணங்கி ஆண்டவருடைய முன்னிலையில் அவருடைய கரம் நம் சிரசின் மேல் படும்படியாக விரும்பி ஜெபிப்போம். விண்ணேற்றம் அடைந்த ஆண்டவர் சீடர்களுடைய சிரசின் மேல் கை வைத்து ஆசீர்வதித்தார். விண்ணேற்றம் அடைந்தவர் இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லியவாறு அப்பமாகி நம் மத்தியில் இருக்கிறார். இந்த நற்கருணையிலிருந்து ஆண்டவர் தனது கரங்களை நீட்டி நம்மை தொட்டு நம் சிரசின் மேல் கரம் வைத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்பி தலைவணங்குவோம். ஆண்டவருடைய முன்னிலையில் தலைவணங்கி நிற்போம். ஆண்டவரை, என்னை முழுவதுமாக நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எனது வாழ்வை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது நோய்களை, எனது குறைகளை, எனது குற்றங்களை, எனது வாழ்வில் உள்ள எல்லா போராட்டங்களையும், என் வாழ்வில் உள்ள கவலைகளை, துன்பங்களை, நோய்களை, என் குடும்பத்தில் உள்ள மரணங்களை, அது மரண சூழ்நிலைகளை ஆண்டவரே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாவற்றின் மேலும் உமது கரத்தை நேரத்திலே நீட்டியருளும். ஆண்டவரை, உமது கரம் எங்கள் மேல் பதியட்டும். ஆசீர்வதிக்கின்ற கரம், தேற்றுகின்ற கரம், நடத்துகின்ற கரம் எங்கள் மேல் பதிய. ஆண்டவரே, இதோ எங்களை தாழ்த்திவார் உமது நிலையில் நிற்கிறோம். பேதுருடைய வார்த்தைகளை மனதில் கொள்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவருடைய முன்னிலையில் உங்களை தாழ்த்துங்கள். உகந்த நேரத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். உங்களது கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள். அவர் உங்களை பற்றி கவலை கொள்கிறார். எங்களை பற்றி கவலை கொள்கிற நல்ல இறைவா, எங்கள் மீது அக்கறை கொள்கின்ற நல்ல இறைவா, எங்கள் மீது அன்பு கொண்டிருக்கின்ற நல்ல இறைவா, எங்கள் மீது இரக்கம் காட்டுகின்ற எங்கள் தந்தையே, இதோ நாங்கள் உமது முன்னிலையில் நிற்கிறோம். உகந்த நேரத்தில் எங்களை உயர்த்துவீர் என்ற நம்பிக்கையோடு, எங்களது துயரங்களோடு, எங்களது கவலைகளோடு, எங்களது கஷ்டங்களோடு, எங்களது வேதனைகளோடு ஆண்டவரே உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பா, நீர் உயர்த்துவீர், நீர் நலன் தருவீர், நீர் வாழ வைப்பீர் என்ற நம்பிக்கையோடு மது மண்டிலையிலே நிற்கிறோம். நற்கருணைநாதரை கண்களை திறந்து பார்ப்போம். ஆண்டவர் இந்த அப்பமாக மாற எவ்வளவு கஷ்டப்பட்டா என்பதை இந்த அப்பத்தை பார்த்து நாம் சிந்திப்போம். இந்த நற்கருணையை பார்த்து நாம் சிந்திப்போம். உயிர்ப்பு திருநாளுக்கு முன்னர் நாம் 7 வாரங்கள் ஆண்டவருடைய பாடுகளை பற்றி தியானித்து கொண்டே இருந்தோம். 50 நோன்பு நாம் சிறப்பாக கடைபிடித்தோம். அந்த நாட்களில் எல்லாம் நாம் சிந்தித்தது ஒரே ஒரு காரியம், என் இறைவன் இந்த நற்கருணையாக மாற பட்ட பாடுகள், பட்ட துன்பங்கள், பட்ட துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், இவற்றை தான் நாம் அந்த 50 நாட்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, நீர் அப்பமாக மாற எடுத்த துயரம் என்பது, வேதனை என்பது அளவிட முடியாதது, அளவிடற்கரியது. எஸ்ஐயா இறைவாக்கு நூல் 53ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு பார்ப்பதற்கு ஏற்ற தோற்றம் இல்லை. அவரை பார்த்தவர்கள் முகம் திருப்பி கொண்டார்கள். அவர் கடவுளால் தண்டிக்கப்பட்டவர் என்று நாங்கள் நினைத்தோமானால் உண்மையில் அவர் சுமந்தது நமது பாவங்களை என்று எஸ்ஐயா இறைவாக்கினர் தெளிவாக கூறுகிறார். ஆண்டவரே, பிறர் பார்க்கின்ற அளவுக்குள்ள தோற்றம் கூட இல்லாதவராக, அருவருப்பு நிறைந்த முகமாக உமது முகம் மாறியதே. நீர் அவ்வளவுக்கு வேதனைப்பட்டீர், நீர் அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டீர். உமது துயரம் அளவிடற்கரியதாக இருந்தது. திருப்பாடல்களில் வாசிக்கிறோம், நான் வலப்புறம் திரும்பி பார்த்தேன், எனக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்வார் யாரும் இல்லை, நண்பர்களாக இருந்தவர்கள் கைவிட்டார்கள். ஆண்டவரே, நீர்ந்த அப்பமாக மாற எங்களுக்காகப்பட்ட பாடுகள், துயரங்கள், துன்பங்கள் இவற்றை இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கின்றேன். முது துயரங்களோடு, முது கஷ்டங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் எனது துன்பங்கள், எனது துயரங்கள் ஒன்றுமே பெரும் துயரங்கள் அல்ல. ஆண்டவரே, நீர் பட்ட துயரங்களோடு, நீர் பட்ட கஷ்டங்களோடு, நீர் பட்ட வேதனைகளோடு எனது துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் இதோ சேர்த்து வைக்கிறேன். ஆண்டவரே, ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய
பாடுபட்ட உருவத்தை நினைத்து பார்ப்போம். இதோ அவரது சிரசின் மேல் முள்முடி இருக்கிறது, அவர் தோள் மேல் பாரமுள்ள சிலுவை, சுமக்க முடியாமல் இதோ ஆண்டவர் விழுகிறார். நாம் காண்கின்றோம், சிலுவை பாதையில் ஆண்டவர் மும்முறை விழுந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம், தியானிக்கின்றோம். பாரத்தால், வேதனையால், துயரத்தால், மன அழுத்தத்தால் இதோ விழுந்து கிடக்கிற என் ஆண்டவர் அவரது சிரசின் மேல், அவரது தோளின் மேல் இருக்கிற இந்த சுமைகளோடு நமது எல்லா நோய்களையும், நமது எல்லா கஷ்டங்களையும் இப்போது எடுத்து வைப்போம். ஒரு நிமிடம் மௌனமாக ஆண்டவரே, இதோ உமது சிரசில் இருக்கிற முள்முடியோடு, இதோ நீர் சுமக்கிற இந்த சிலுவையோடு, இதோ நீர்ப்பட்ட எல்லா காயங்களோடு எனது துயரங்களையும், எனது கஷ்டங்களையும், எனது வேதனைகளையும் நான் தருகிறேன் ஆண்டவரே. ஏனெனில் நீர் சொன்னீர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், எனது நுகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. இதோ இந்த நேரத்திலே உமது நுகத்தை எடுத்துக்கொண்டு எங்களது எல்லா சுமைகளையும், எங்களது நோய்களை, எங்களது கஷ்டங்களை, எங்களது குடும்பத்தில் நாங்கள் அனுபவிக்கிற எல்லா மனவேதனைகளையும் ஆண்டவரே நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உடலில் இருக்கிற காயங்களை விட ஆண்டவரே, மனதில் இருக்கிற கஷ்டங்கள் ஏராளம், யாருக்கும் சொல்ல முடியாத மனவேதனைகள், யாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியாத மன அழுத்தங்கள், ஆறுதல் இல்லாமல் அல்லல் படுகின்ற சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களது மனதில் இருக்கிறது. பல வேளைகளில் இந்த உலகத்தை விட்டே உயிரை மாய்த்து கொண்டாலோ என்று கூட நினைக்கின்ற அளவுக்கு மன அழுத்தம் எங்களது வாழ்க்கையில் இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு முன்னால், இது செய்தால் நான் என்ன ஆவது, இது செய்கிற போது நான் குறை கூறப்படுவேனா, இதை செய்கிற போது என்னை ஏற்றுக்கொள்வார்களா இல்லது புறம் தள்ளுவார்களா என்றெல்லாம் நல்ல காரியங்கள் செய்வதற்கு கூட இந்த உலகத்தில் இன்று பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மன அழுத்தம் நிறைந்தவர்களாக, மனபாரம் நிறைந்தவர்களாக, மனவேதனை நிறைந்தவர்களாக ஆண்டவரே இதோ உமது சிலுவையில் எங்களது மன கஷ்டங்களை, எங்களது மன பாரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள அமைதியற்ற சூழ்நிலைகள், அவற்றால் ஏற்படுகின்ற மனபாரங்கள், பிள்ளைகளுடைய பொறுப்பில்லாத தனம், பெற்றவர்களை அடிக்கின்ற, அவருடைய பேச்சை கேட்காத பிள்ளைகள் இருக்கிற குடும்பங்களில் பெற்றோர் அனுபவிக்கின்ற மன கஷ்டங்களை ஆண்டவரே இதோ உமது மன கஷ்டத்தோடு, உமது மனவேதனைகளோடு எல்லாரும் விட்டு ஓடின போன போது, உமது வார்த்தைகளை நம்பாமல் ஏற்றுக்கொள்ளாமல் உம்மை சிலுமக்கு சிலுவைச்சாவை தந்தபோது ஆண்டவரே நீர் அனுபவித்த மனவேதனை, கூட இருந்த நண்பன் காட்டி கொடுத்த போது ஆண்டவரே நீர்பட்ட மனவேதனையோடு இந்த மக்களுடைய எல்லா மன கஷ்டங்களையும் சேர்த்து வைக்கிறோம் அப்பா, சேர்த்து வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஏற்றுக்கொள்ளும். நீர் சொன்னீர், உன் சுமைகளை எல்லாம் என்னிடம் இறக்கி விடு என்று. இந்த நேரத்தில் இறக்கி வைக்கிறோம் அப்பா. எல்லாரும், எல்லா உடல், மன, ஆன்ம வேதனைகள், நோய்கள், கஷ்டங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சன்னதியில் இறக்கி வைப்போம். ஒரு சில பாவங்கள் நமது மனதுக்குள் இருந்து நம்மை நெருடிக்கொண்டே இருக்கலாம், நம்மை ஒரு காரியமும் செய்ய விடாமல் பின்னோக்கி இழுக்கின்ற பாவங்களாக இருக்கலாம். அவற்றை ஆண்டவருடைய சன்னதியிலே, இந்த நற்கருணை நாதருடைய சன்னதியிலே கண்ணீராக இறக்கி வைப்போம். ஆண்டவரே உமக்கு எதிராக நான் தவறு செய்து விட்டேன். காணாமற் போன மகன் ஜெபித்தது போல அப்பா உமக்கும் விண்ணகத்திற்கும் எதிராக நான் தவறு செய்து விட்டேன் என்பது மகன் என சொல்லப்பட நான் தகுதியற்றவன். அந்த வேதனை நிறைந்த கண்ணீரோடு அவன் சொன்ன போது தந்தை அவரை வாரி புணர்ந்தாரே, கட்டி அணைத்து தழுவி அவனை மகனாக ஏற்றுக்கொண்டாரே. அதே போல நமது விண்ணக தந்தை இதோ நமது முன்னிலையில் வந்திருக்கிற நற்கருணை நாதர் நம்மை ஏற்றுக்கொள்ள கண்ணீரோடு, அப்பா உமக்கு எதிராக நான் தவறு செய்தேன், என் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு எதிராக தவறு செய்தேன், என் கணவருக்கு எதிராக தவறு செய்தேன், என் பெற்றோருக்கு எதிராக தவறு செய்தேன், என்னை நம்பினவர்களை ஏமாற்றினேன் என்றெல்லாம் பொய் பேசினதும், களவு செய்ததும், வார்த்தையை காப்பாற்றுவதுமான எல்லா குறைகளையும் குற்றங்களையும் ஆண்டவரே இதோ இந்த நேரத்திலே உமது முன்னிலையிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து கொண்டு இதோ ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறோம். எல்லாவற்றிலிருந்தும், எல்லா குறைகளிலிருந்தும், எல்லா குற்றங்களிலிருந்தும், எல்லா சாபங்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தருகிற ஒரு ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார். அவர் எங்களுக்காக எங்களை மீட்க
தன்னை தாழ்த்தி சிறு அப்பமாக மாறின எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் முன்னிலையில் இருக்கிறார். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே வல்லவர், நீர் ஒருவரே ஆண்டவர், இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவர் என்று முழக்கமிட்டவர்களாக இதோ உமது முன்னிலையில் வந்திருக்கிற எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பாரும். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொருவரையும் பாரு. உமது கண்கள் இந்த உலகத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்கிறதை நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமது முன்னிலையில் இருக்கிறோம், அப்போது நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இறைவா. அந்த எதிர்நோக்கோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் இறைவா. எங்களது சிந்தனைகள், கடந்த காலங்கள், கடந்த நொடிப்பொழுது எவ்வளவு குறை நிறைந்ததோ, குற்றம் நிறைந்ததோ, சாபம் நிறைந்ததோ, பாவம் நிறைந்ததோ ஆக இருக்கட்டும். ஆனால் இப்போது ஆண்டவரே உமது அருகில் இருக்க பேர் பெற்றவர்கள் நாங்கள். திருப்பாடல்கள் 84ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், ஆண்டவரே உமது பலிபீடத்தில் அடைக்கலான் குருவிக்கு ஒரு வீடு கிடைத்துள்ளது, சிட்டுக்குருவிக்கு தனது குஞ்சுகளை வைப்பதற்கு ஆண்டவரே கூடு கிடைத்திருக்கிறது. உமது முன்னிலையில் தங்கியிருப்போர் நற்பெயர் பெற்றோர், உம்மிடமிருந்து வலிமை பெறுகின்ற மானிடர் பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, தொடர்ந்து திருப்பாடல் ஆசிரியர் 84ஆம் அதிகாரம் 10ஆம் இறை வார்த்தையில் இவ்வாறாக சொல்லுகிறார், ஆண்டவரே வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களை விட உமது கோயில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாள் மேலானது. ஆண்டவரே, கடந்த நாட்கள் நாங்கள் பல பல இடங்களில் அலைந்து திரிந்திருக்கலாம், வெற்றிடங்களில் நாங்கள் அலைந்திருக்கலாம், வெறுமையான ஆட்களை தேடி அலைந்திருக்கலாம். ஆனால் இந்த நாள், இந்த நொடிப்பொழுது, இந்த மணி நேரம் ஆண்டவரே உமது சந்நிதியில் இருக்கிற இந்த நேரம் ஆசி பெற்ற நேரம். உமது சந்நிதியில் ஒரு நாள் தங்கியிருப்பது மேலானது. இந்த நாளிலே ஆண்டவரே மேலான கொடைகளால், மேலான ஆசீர்வாதங்களால் நீரங்களை நிரப்புவீர், நிரப்ப போகிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக உமது முன்னிலையில் இருக்கிறோம்.